முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 10 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நாம் நேற்று இரவு வானிலை அறிக்கையில் தெளிவாக அறிவித்திருந்தோம். ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் ராமநாதபுரத்தில் நேற்று 30 சென்டிமீட்டருக்கு மேல மழை நேற்று இரவு தொடங்கி இன்று இரவு வரை ஒரு 24 மணி நேரம் என்று நான் நேற்று குறிப்பிட்டிருந்தேன். அதுல 3 மாவட்டங்கள் நான் குறிப்பிட்டிருந்தேன். ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி. மற்ற மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் கனம் முதல் மிக கனமழை எச்சரிக்கை நான் கொடுத்திருந்தேன். வட மாவட்டங்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருந்தேன். சரி, இனி வரும் மணி நேரங்கள்ல எந்தெந்த பகுதியில கனம் முதல் மிக கனமழை பதிவாக போகிறது, எந்தெந்த இடங்களில் அதிக கனமழை இருக்கிறது, எந்தெந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது பற்றியான முக்கிய தகவல்கள் இந்த வீடியோவில் இடம்பெற இருக்கின்றன. நமது முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வாங்கினா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் நேற்று இரவு 10 மணி முதல் இன்று காலை 8 மணி வரை அதிகபட்சமாக ராமநாதபுரம் தங்கச்சி மடம் பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. எதிர்பார்க்கப்பட்ட மழை அளவு இன்று காலை தான் மழையை தொடங்கும் எதிர்பார்த்திருந்தோம். நம்ம எதிர்பார்க்கப்பட்டதுக்கு முன்கூட்டியே மழை தொடங்கியது. தற்போது வரைக்கும் 17 சென்டிமீட்டர். நம்ம ரெக்கார்ட் படி அதிகபட்சமாக 30 சென்டிமீட்டர் எதிர்பார்த்திருந்தோமா, இந்த 24 மணி நேரத்தில் 33 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் எதிர்பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 17 சென்டிமீட்டரும் இன்று காலை சரியாக தற்போது இன்று காலை 8:30 மணியிலிருந்து முடிவடைந்த காலை 10:30 மணி வரை, அதாவது இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரை ராமநாதபுரம் தங்கச்சி மடம் பகுதியில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகிறது. மொத்தமாக பார்க்கும்போது 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. மொத்தமாக தற்போது வரைக்கும் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தலா 14 சென்டிமீட்டர் நேற்று இரவு 10 மணியிலிருந்து தற்போது இன்று காலை 8:30 மணி வரை 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. இன்று காலை 8:30 மணியிலிருந்து தற்போது 10:30 மணி வரை ராமநாதபுரம் மண்டபம் பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. மொத்தமாக 19 சென்டிமீட்டர் இந்த பகுதியில் மழை பதிவாகிறது மண்டபம் பகுதியில். அதே மாதிரி ராமநாதபுரம், பாம்பன், வேலம், அதே மாதிரி மண்டபம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி 10 சென்டிமீட்டர், கடலூர் அண்ணாமலை நகர் 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ளலாம். கடலூர் சிதம்பரம் 9 சென்டிமீட்டர். நம்ம எதிர்பார்த்த அந்த மிக கனமழை அந்த பதிவாக இருக்கிறது. ஸோ இது தற்போதைய நிலவரம். இனி வரும் மணி நேரங்களில் நான் மேப்ல உங்களுக்கு டைரக்ஷன் போட்டு ஸ்கிரீன்ல தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. அதுல இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல சர்க்குலேஷனை பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது நேற்று இரவு திருவோணமலையில் 5 மணிக்கு நேற்று மாலையை நகர தொடங்கி நேற்று இரவு 11 மணிக்கு திருவோணமலை அருகாமையில் கரையை கடக்க தொடங்கி முற்றிலுமாக இன்று அதிகாலையில ஒரு 3 மணி அளவில் அது திருவோணமலைக்கும் மத்திய இலங்கை பகுதிக்கும் வடக்கு பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறது தற்போது வரைக்கும். இந்த நிகழ்வின் காரணமாக இனி வரும் மணி நேரங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விளாத்திகுளம், தூத்துக்குடி பகுதிகளில் மிக அதிக கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளிலும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும், சென்னை, செங்கல்பட்டு, புறநகர் பகுதிகளிலும், திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை வட மாவட்டங்கள் இருக்கும். இந்த நிகழ்வுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்தவரையில டெல்டா பகுதியில் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இனி வரும் 12 மணி நேரத்தில் புதுவை இடையே இது கரையை கடந்து வடதமிழகம் உள்பகுதி வழியாக நகரும் போது ஒரு சில இடங்களில் 15 சென்டிமீட்டர் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், தெற்கு ஆந்திரா, கர்நாடகாவுடைய தெற்கு தென்கிழக்கு பகுதி, இந்த மாதிரியான பகுதிகள்லாம் ஒரு சில இடங்களில் 25 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பதிவாகும். இதனால மேட்டூர் அணைக்கு அதிகமான நீர்வரத்து வரும். அதே போன்று இந்த நிகழ்வு முற்றிலுமாக செயலிழக்கும் போது அடுத்த நிகழ்வு வருகின்ற 24ஆம் தேதி 25ஆம் தேதி வாக்கில் சுமத்ரா தீவு அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி அது 27, 28 தேதிகளில் வட தமிழகத்தை நோக்கி வரும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு மழை கொடுக்கும்ன்றது இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது. டேட்டாவில் இருக்கு, அனாலிசிஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். தற்போது நிலவரப்படி இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், விருதுநகர் மாவட்டங்களில் மிக கனமழையும்,
மதுரை மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்படுது இன்று முழுவதுமே. இன்று முழுவதுமே தென் மாவட்டம், தென் உள் பகுதிகள்ல அதிகமான மழையும், டெல்டா மாவட்டங்கள்ல மிக கனமழையும், வட மாவட்டங்கள்ல கனமுதல் சற்று மிக கனமழை என்கின்ற அளவுல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது. அதிக கனமழை என்பது ராமநாதபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகும்னு எதிர்பார்க்கலாம். மழை தொடர்ச்சியாக நீடிக்கும். தகுந்தாற் போல விவசாயிகள் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். சில விவசாயிகள் தண்ணீரை எனக்கு எவ்வளவு சேமித்தாலும் போதும் அப்படின்னா சேமிச்சு வச்சுக்கலாம். தண்ணீர் ஏற்கனவே தேங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் மழை பெய்தால் எனக்கு தாங்காது அப்படின்னு சொல்றவங்க தண்ணியை வெட்டி அகற்றி விடுவது நல்லது. இல்லையென்றால் பயிர்கள் உங்க பயிர்களுக்கு பாதிப்பாகிரும். ஸோ அதே மாதிரி அலுவலக தொழிலாளர்கள் மற்றும் அந்த அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேக்ஸிமம் லீவு. நாளைக்கு 22ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல சில இடங்கள் கனமழையும், நாளைய தினம் ஓரிரு இடங்கள்ல சற்று மிக கனமழை என்கின்ற அளவுல மழை பதிவாகும் போது விட்டு விட்டு மழை பதிவாகும். இதனால உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் போறவங்க கொஞ்சம் ரெயின் கோட்ஸ கொண்டுட்டு போங்க. சர்க்குலேஷன் தான். இது ஒரு நார்மலா தாழ்வு நிலை என்கின்ற அமைப்பு. இதனால பெரிய அளவுக்கு ரெயின்ஃபால் வந்து வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படல. மத்தவங்க சொல்லியிருக்காங்க அதிகமான மழை பதிவாகும்னு. நான் என்னோட கணிப்புல அப்படியே தான் இருக்கேன். நான் யாருக்கும் எந்த ஒரு இல்லாத ஒரு மழைய வராத ஒரு மழைய வரும்னு வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். எங்க வருகிறதோ அங்க தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி புதுச்சேரியில 50 சென்டிமீட்டர் வரும்ன்றது சொன்னதும் நம்ம தான். அன்னைக்கு யாரும் 50 சென்டிமீட்டர் வரும்னு சொல்லல. தென் மாவட்டத்துக்கு போன வருஷம் 50 சென்டிமீட்டர் கோவில்பட்டி, திருநெல்வேலி பகுதியில பதிவாகும்ன்ற சொன்னதும் நம்ம தான். அப்பயும் யாரும் எதுவும் சொல்லல. முன்கூட்டியே தகவல் சொல்வது நம்ம அறிக்கையில தான். அதனால எந்த ஒரு மழையாக இருந்தாலும் வரும், வராதுன்றத நான் தெளிவா சொல்லிருவேன். நேற்று நான் ராமநாதபுரத்துல 30 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகும்னு சொன்னேன். தற்போது வரைக்கும் 22 சென்டிமீட்டர் வந்து விட்டது. இன்னும் ஒரு 10, 15 சென்டிமீட்டர் இன்றைக்கு வந்துவிடும். வந்துவிட்டால் நம்ம அது எதிர்பார்க்கப்பட்ட 33 சென்டிமீட்டர் வந்துவிட்டது என்று அர்த்தம். அதன் அடிப்படையில வெள்ளப்பெருக்குகளும் ராமநாதபுரம் மாவட்டத்துல இனி வரக்கூடிய மணி நேரங்கள் எவ்வளவு இடங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை தொலைக்காட்சி வாயிலாக நீங்க பார்க்கலாம். தேவையான அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருங்க. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்ட மக்கள். நன்றி, வணக்கம்.